இது வரைக்கும் யூடியூப்ல பாக்ஸிங் ரிலேட்டட் எவ்வளவு வீடியோஸ் இருக்கோ அது எல்லாத்தை விட ரொம்ப டெப்தாவும் டீடைலாவும் இருக்க போகுது. சோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாம பாக்ஸிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டெட்லியஸ்ட் மார்ஷல் ஆர்ட் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா இதை நீங்க கத்துக்கிறதுக்கு எதனா ஜிம் போகணும்னு அவசியமும் இல்ல. நீங்க ஒரு சரியான கைடன்ஸுடன் இதை நீங்க வீட்லயே கத்துக்கலாம். நாங்க இந்த வீடியோ உருவாக்கத்துக்கு 10க்கும் மேலான புக் ரெஃபரன்ஸ் அண்ட் சொல்ல போனா இதை பத்தி பல வீடியோஸ் பார்த்திருக்கிறோம். அண்ட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள என்னோட நண்பரோட உதவியுடன் ஃபைனலி நாங்க இந்த வீடியோ உருவாக்குறோம். சோ இதை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சிருவோம்: பிகினர், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ். அண்ட் இது வரைக்கும் யூடியூப்ல எவ்வளவு வீடியோஸ் உருவாயிருக்குதோ பாக்ஸிங் ரிலேட்டட் அது எல்லாமே நம்மளுடைய இன்டர்மீடியட் லெவல்ல முடிஞ்சிருது. அண்ட் எனக்கு எதுவும் தோணல இதற்கு யாரும் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கவர் பண்ணிருக்காங்கன்னு. சோ பிகினர் லெவல்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல் பாயிண்ட் வந்து ஸ்டாமினா. வெல், நீங்க எவ்வளவு மூவ்ஸ் கத்து வச்சிருந்தாலும் சரி, ஆனா அப்படி உங்ககிட்ட ஸ்டாமினாவே இல்லைன்னா அதை யூஸ் பண்றதுக்கு 2-3 மூவ்ஸ்லயே டயர்ட் ஆயிடுறீங்கன்னா அப்ப அதுக்கான எந்த பலனும் இல்ல. ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு நீங்க 400 மீட்டர் கன ஸ்பிரிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபாஸ்ட் ஜம்ப் ரோப் செய்யலாம். இது ரெண்டுத்துலயும் உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ஹையாக போகும் அண்ட் நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க, ஆனா நீங்க நிக்க கூடாது. நம்பர் 2, பாக்ஸிங் ஸ்டான்ஸ். அப்படி நீங்க ரைட் ஹேண்டடா இருக்கீங்கன்னா அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்த்தோடாக்ஸ் ஸ்டான்ஸ் எடுக்கணும். அண்ட் அப்படி நீங்க லெஃப்ட் ஹேண்டடா இருக்கீங்கன்னா அப்ப நீங்க சவுத் போ ஸ்டான்ஸ் எடுக்கணும். இந்த ரெண்டு ஸ்டான்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் காமனானது. அதிகபட்சமா இதை வேர்ல்ட் சாம்பியன்ஸ் யூஸ் பண்றாங்க. பேசிக் இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு உங்களோட சின்னுக்கு பக்கத்துல வச்சுக்கணும், உங்களோட எல்போஸை டக்கினா வச்சிருக்கணும், உங்களோட ஒரு ஃபீட் முன்னாடி இருக்கும். அப்படி நீங்க ஆர்த்தோடாக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப உங்களோட ரைட் லெக் வந்து முன்னாடி இருக்கணும். அப்படி நீங்க சவுத் போ யூஸ் பண்றீங்கன்னா அப்ப உங்களோட லெஃப்ட் கால் வந்து முன்னாடி இருக்கணும். அண்ட் பேசிக்கலி நீங்க உங்களோட நீஸை பெண்டா வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். அண்ட் இது எல்லா மார்ஷல் ஆர்ட்லயும் உபயோகமா இருக்கும். பி லைட் ஆன் யுவர் ஃபீட்ஸ். இங்க பாருங்க, அப்படி நீங்க உண்மையா உங்களோட கால்கி மீது லைட்டா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் விரும்புறீங்கன்னா அப்ப நீங்க ட்ரில்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். வெவ்வேறு விதமானது. அப்படி நீங்க ஸ்பிரிண்ட் இல்ல ஜம்ப் ரோப் செய்றீங்கன்னா அப்ப நீங்க எப்படி நேரத்துக்குள்ளவே உங்களோட கால்கள் மீது லைட் ஆடுவீங்க. இது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்க்கு ரொம்பவே அவசியமானது, இன்னும் அவுட் செய்யறதுக்கு ரொம்ப அவசியமானது. அண்ட் அதை விட ரொம்ப அவசியமானது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு. சோ டிஃபென்ஸை பத்தி பேசுறோம்னா இது வந்து நம்மளோட வீட்டை ட்ரைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் இது ஒரு வெவ்வேறு விதமான டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒன்னு வந்து பிளாக். இப்போ பிளாக் எப்படி செய்யறது? பேசிக்கலி நம்மளோட கைகளை வச்சு எதுக்கு வர்ற பஞ்சை தடுத்துடணும், இல்ல ரீடைரக்ட் பண்ணிட்டோம். இதோடைய ரெண்டாவது டைப் வந்து ஹெட் மூவ்மெண்ட். இங்க நீங்க பேசிக்கலி பஞ்சஸை வந்து டாட்ஜ் பண்றீங்க. இப்போ இது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஷேடோ பாக்ஸிங்னால. சோ ஷேடோ பாக்ஸிங் வந்து நீங்க எந்த நாளும் செய்யலாம். வெறும் எதிர்க்க வந்து நீங்க ஒரு ஆப்போனன்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். அண்ட் நீங்க அவரோட பஞ்சஸை டாட்ஜ் பண்ணணும். அண்ட் இது பஞ்சஸோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வழி. பேசிக்கலி இதை எல்லா பாக்ஸரும் பண்ணுவாங்க. 6வது பாயிண்ட்க்கு வந்துடலாம், பவர் அண்ட் ஸ்பீட். நான் இது ரெண்டத்தையும் தனித்தனியா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல நம்ம பவர் பத்தி பார்க்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். யூஸ் என்டையர் பாடி வெயிட் பிஹைண்ட் பஞ்சஸ் அண்ட் ரொட்டேட் யுவர் ஹிப்ஸ். அண்ட் எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல நீங்க உங்களோட பஞ்சஸ் மீது உங்களோட பாடி வெயிட் வந்து ஃப்ரீ பண்ண மாட்டீங்க. ஆனா பிராக்டிஸ் உடன் இதை நீங்க ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அட்லீஸ்ட் அப்பர் பாடி நீங்க கண்டிப்பா ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப அவசியமானது. முதல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ரிஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ். அப்படி இது ரெண்டும் உங்களுக்கு வீக்கா இருந்ததுன்னா அப்போ உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருந்தாலும் சரி உங்களால அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஒண்ணு நீங்க உங்களோட ஷோல்டர் இன்ஜுரி பண்ணிப்பீங்க, இல்ல உங்களோட ரிஸ்ட் வந்து இன்ஜுரி ஆயிடும். சோ இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா ட்ரைன் பண்ணணும். சோ இப்போ நம்ம ஸ்பீட பத்தி பார்ப்போம். ஆனா ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு சில எக்யூப்மெண்ட் சஜஸ்ட் பண்ண விரும்புறேன். இது அட்லீஸ்ட் எல்லா பாக்ஸர்கிட்ட இருந்து தரணும். அப்படி உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுங்க. முதல் வந்து ஹெவி பஞ்சிங் பேக் அண்ட் ரெண்டாவது வந்து வெயிட்டட் பிரேஸ்லெட்ஸ். நீங்க அரௌண்ட் 1 kg ஆனது வாங்கணும். இந்த வெயிட்டட் பிரேஸ்லெட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்க போகுது. சோ இப்போ நம்ம ஸ்பீட பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ஷேடோ பாக்ஸிங் பண்ணலாம் வித் வெயிட்டட் பிரேஸ்லெட்ஸ். நான் உங்களுக்கு இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன் 1 kg ஓடுது. ரெண்டாவது நீங்க உங்களோட பஞ்சிங் பேட்டை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். வெவ்வேறு விதமான காம்போஸ் எவ்வளவு அதிகம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு அதிகம் ஸ்பீட் அதிகரிக்கும். இப்ப நம்ம ஃபைனலி பேசலாம் ஸ்ட்ரென்த் கண்டிஷனிங் பத்தி. இது ரொம்பவே அவசியமானது உங்களுடைய எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பீட் அண்ட் பவர் அதிகரிக்கிறதுக்கு. சோ கண்டிஷனிங்க்கு நீங்க என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அதை பார்க்கலாம். இந்த முதல் வந்து அட்வான்ஸ் அட்லெட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்அப்ஸ் இல்ல கிளாப் புஷ்அப்ஸ். இது உங்களுடைய எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அதிகரிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் பாக்ஸர்ஸ் தான் டெய்லி பேசிஸ்ல பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஜம்ப் ஸ்குவாட் இல்லனா வெயிட்டட் ஜம்ப் ஸ்குவாட். அண்ட் மூணாவது வந்து வெயிட்டட் டிப்ஸ். அப்படி உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ஹார்டா தோணுதுன்னா அப்ப பிகினர் லெவலுக்கு போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நீ புஷ்அப் இல்ல நார்மல் புஷ்அப் பண்ணலாம். ரெண்டாவது நீங்க லஞ்சஸ் பண்ணலாம். மூணாவது நீங்க எந்த விதமான ட்ரைசெப் எக்ஸசைஸ்னாலும் செய்யலாம், இது உங்களுக்கு ஈஸியா தோணுதோ. அண்ட் நாலாவது வந்து கிரன்ச்சஸ். அண்ட் லாஸ்ட் நீங்க பாக்ஸிங் மேட்சஸ் பார்க்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கத்துக்க கிடைக்கும். நீங்க பாருங்க, அட்வான்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் ஸ்ட்ரென்த் ரெக்வயர்மெண்ட் பத்தி பேசிடுவோம். சோ நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் 30 புஷ்அப்ஸ் செய்ய முடியும், 20 ஜம்ப் ஸ்குவாட்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 20 வெயிட்டட் டிப்ஸ். சோ அப்படி உங்களால இவ்வளவு
எவ்வளவு பண்ண முடியுதுன்னா அப்புறம் நம்ம மேற்கொண்டு போவோம். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் லெவல பத்தி. நம்பர் 1, டோன்ட் blink your eyes. ரிஃப்ளெக்ஸஸை ஃபாஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அப்படி நீங்க கண்களை மூடிட்டீங்கன்னா அப்ப பஞ்சஸை எப்படி டாட்ச் பண்ணுவீங்க? இதுக்கு நீங்க உங்களோட நண்பர் யாருன்னா உங்களோட பஞ்சஸை த்ரோ பண்ண சொல்லணும். அண்ட் நீங்க முயற்சி பண்ணணும் நீங்க கண்ணை மூடாம இருக்கிறதுக்கு. பாயிண்ட் நம்பர் 2, மசில்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரெயின். இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ராங் ஆகணும்னா அப்ப நீங்க எதனா ஒரு பாடி பில்டர் மாதிரி இல்ல எதனா ஒரு ஏன்ஷியன்ட் வாரியர் மாதிரி ட்ரெயின் பண்ணணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி மக்கள் வந்து 20 கிலோ வாழ வச்சுலாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? சோ அவங்களுக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வந்தது? ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து இந்த மசில்ஸ் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மசில்ஸ் வந்து காப்ஸ், ஆப்ஸ், ஷோல்டர்ஸ், நெக்ஸ், லெக்ஸ் அது எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் லோவர் பேக். அதிகபட்சமான மக்கள் லோவர் பேக்கை ட்ரெயின் பண்றதே இல்ல. அண்ட் அவங்களுக்கு மேற்கொண்டு பாத்தீங்கன்னா மோசமான இன்ஜுரி ஏற்பட்டுருது. சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப இருந்து வார்ன் பண்ணிடுறேன். நீங்க லோவர் பேக்கை ட்ரெயின் பண்ணியே தீரணும். சோ இப்ப நம்ம போன் கண்டிஷனிங் பத்தி பேசுவோம். மார்ஷல் ஆர்ட்ல மசிலோட அதிகமான லோட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ஸ் மேல தான் வருது. சோ நீங்க போன்ஸ் என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணா அது வந்து ஆங்கிள்ஸ், ரிஸ்ட், நக்கிள்ஸ் அண்ட் ஷோல்டர் பிளேட்ஸ். இங்க பாருங்க, ஆங்கிள்ஸ்க்கு நீங்க ஜம்ப் ரோப் செய்யலாம், ரிஸ்ட்க்கு நீங்க டம்பிள் கர்ல் செய்யலாம், நக்கிள்க்கு நீங்க நக்கிள் புஷ் அப் செய்யலாம் அண்ட் ஷோல்டர் பிளேட்ஸ்க்கு நீங்க ஹேண்ட் ஸ்டாண்ட் செய்யலாம். சோ இப்போ நம்மளுடைய லாஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் டாபிக் வந்துட்டோம். மாஸ்டர் பஞ்ச். இங்க பாருங்க, பாத்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பஞ்சஸ் இருக்கு. ஜாப், அப்பர் கட், ஹுக் அண்ட் கிராஸ். ஒவ்வொரு பாக்ஸருக்கும் அவருக்கான ஒரு ஃபினிஷிங் ப்ளோ இருக்கும். அது அவங்க எவ்வளவு ட்ரெயின் பண்ணிருப்பாங்கன்னா எவ்வளவு ஷேர் பண்ணிருப்பாங்கன்னா அப்படி இந்த பஞ்சை யாருன்னா வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பா இருந்தது போகிறது இல்ல. சோ நீங்களும் எதனா ஒரு பஞ்சை லட்சக்கணக்கான வாட்டி ட்ரெயின் பண்ணணும். நீங்க அந்த பஞ்ச் எவ்வளவு ஃபாஸ்ட் அண்ட் அன்டோஜபிள் ஆக்கணும்னா அதாவது அந்த பஞ்சை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைட் அங்கேயே முடிஞ்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது பாக்ஸிங்கோட பார்ட் 1 வீடியோ. உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா நாங்க பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணி தரோம். சோ விருப்பப்படுறவங்க மறக்காம பார்ட் 2 கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை.